இங்க ஒருத்தனுக்கு நேரமே சரியில்லை. பஸ்ல போறப்ப தான் இறங்க வேண்டிய இடத்துல இறங்க போனா ஒரு பொண்ணு டிக்கெட் எடுக்கிறன்ற பேர்ல அதை தடுத்துடுறா. சரின்ட்டு பின்பக்கமா போய் இறங்கலாம்னு சொல்லி பார்த்தா அது காட்டியுமே பஸ் மூவ் ஆயிட்டு அப்புறம் பக்கத்து ஊர்ல இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கான். கரெக்டா மழையும் பேஞ்சிட்டு இருக்கு. பார்த்தா ரோட்டோரமா ஒரு கொடை இருக்கு. அந்த கொடை எடுத்தா அதுவும் மக்கர் பண்ணுது. சரின்ட்டு என்ன பண்றானா ஒரு இடத்துல போயிட்டு நிக்கிறான். ஆனா அங்க இருக்கிற தாரப்பா பிஞ்சு அவன் தலையிலே வந்து தண்ணியை ஊத்திட்டு முசான் நனைஞ்சாச்சு, இதுக்கு எதுக்கு முக்காடு அப்படின்னு சொல்லிட்டு மழை நனைஞ்சு போயிட்டு இருக்கிற அவன் செருப்பு வந்து கீழே விழுந்துட்டு அப்ப அந்த பக்கமா போன பொண்ணு கிட்ட அந்த செருப்பு எடுத்து தர சொன்னா அவ ஹெல்ப் பண்ற அப்படின்ற பேர்ல செருப்பை தூக்கி நரோட்ல தூட்டா. இது எல்லாத்தையுமே கடந்து எப்படியோ தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டான். கொடையை மடிச்சு வைக்கலாம்னு சொல்லி பார்த்தா அது மக்கர் பண்ணுது. அதை போட்டு அடி அடின்னு அடிக்கிறப்ப அங்க பாத்துட்டு இருந்த பொண்ணு இவன் சரியான பைத்தியம் சொல்லிட்டு லிப்ட்ல ஏற வரும்போது அடிச்சு துரத்திட்டா. அடுத்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு சொல்லி பார்த்தா அதுல சாஸ் இல்ல. சரின்ட்டு அந்த கடைக்காரங்க கேட்டா அவங்க சரியான பதில் சொல்ல வெறும் சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சிட்டான். அந்த டப்பாக்கு பின்னாடியே வந்து சாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சாப்பாடை சாப்பிட்டனால இவனுக்கு பயிறு கலக்கிட்டு லிப்ட்ல போலாம்னு சொல்லி பார்த்தா லிப்ட் ஒர்க் ஆகல. எப்படியே கஷ்டப்பட்டு 4 மாடி கேடி தன்னோட வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அப்பா பாத்ரூம் குள்ள உட்கார்ந்து இருக்காரு.